அன்பினர்களே, நாம் தொடர்ந்து பல வகையான இந்த கருப்பாடுகளை மக்கள் மத்தியில் நிறுத்தி வருகின்றோம் இல்லையா? இந்த கருப்பாடுகள் என்பது எல்லோரும் உயர் மட்டத்தில் எஸ்எஸ்பி, டிஐஜி, ஏஎஸ்பி, ஓஐசி, ஹெச்ஒய் இப்படி பல வகையான இந்த காக்கி சட்டைக்குள் ஒளிந்து கொண்டு அதாவது இந்த குறைந்த, அதாவது எப்படி சொல்லுவது, எனக்கு அது சரியா சொல்ல தெரியல. இந்த தரங்கட்ட குடும்பத்திலிருந்து வந்த இந்த காக்கி சட்டைகள் இந்த தொழிலை ஒரு பொழப்பாக, ஒரு சேவையாக கருதாமல் எந்த வகையிலும் தனி மனிதனை உருக்கி அல்லது தனி மனிதனை விரட்டி பணம் சம்பாதிக்கும் நோக்கத்துடன் தான் அதிகமான சிங்கள காக்கிகள் இருக்கின்றது. இது இல்லைன்னு சொல்லுவாங்களா? நாங்க அறிந்த வரைக்கும் அது எந்த துறையா இருந்தாலும் இந்த காக்கி சட்டைக்குள் பல வகையான ஊழல் பேர்வழிகள் இருக்கின்றார்கள். லஞ்சம் மற்றும் பணச்செலவை தொடர்பாக கடுமையான குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட எஸ்எஸ்பி சதீஷ் கமகவின் வங்கி கணக்கில் இருந்து 1 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது முதலாவது செய்தியாக தருவோம். இதனிடையே கொழும்பு பிரதம நீதிமன்ற கௌரவ அசங்க போதாகமே அவர்கள் முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்ட சதீஷ் கமகவை கடந்த மாதமே அரசு செய்யப்பட்டு இந்த வாரம் அவருக்கு 1 மந்த்ல, அதாவது ஆஃப்டர் 1 மந்த் பிறகு அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்குது. வேடிக்கை என்னவென்றால், இவண்ட பினாமி கணக்கிலே ஒரு 14 மில்லியன் ரூபாய் மாட்டிருக்குது. இப்ப பாருங்க, அதாவது இவன் இப்படி அவனோட சொந்த கணக்கு இருக்கும், சொந்தங்கள் பந்தங்கள் மாமன் மச்சான் பாட்டம் போட்டு அப்படி விரிஞ்சு போகும். அது இந்த பணம் அத்தனையும் இல்லீகல் பார்ட்டிகளால் கிடைக்கப்பட்ட பணமா பாத்தீங்களா? பாருங்க, இந்த நாட்டை இந்த குட்டிச்சுவராக்கி சீரழித்ததில் காக்கி சட்டையும் இந்த ஊழல் பேர்வடுதான் முதல் காரணம். ஆக இப்போதைய ஜனாதிபதி இந்த ஊழல்காரர்களை, இந்த ஊழல் பெருச்சாலிகளை அடக்குவதிலேயே கொஞ்ச காலம் போகுது. ஏனெனில் ஒரு மிக நீண்ட காலமாக நாம் அறிய இலங்கை சுதந்திரம் கிடைத்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் இந்த லஞ்சத்திலே குளித்து, லஞ்சத்திலே மூழ்கி நாடி நரம்பு நாளம் உடம்பு ரத்தம் எல்லாத்திலையும் ஊறி போன லஞ்சத்தை அவ்வளவு சிம்பிளாக துரிதமாக அதை கிளியரன்ஸ் பண்ண முடியாது. என்னது கிளீன் ஸ்ரீலங்கா பண்ண முடியாது. கட்டங்காட்டம் இவெல்லாம் உள்ளுக்கு காக்கிகள் பொங்குது புழுங்குது, மனவேதனை, ஆத்திரம், சம்பளம் பத்தாது, ஆடம்பரம் குறைஞ்சிடுச்சு, நகை நட்டு வாங்குறது குறைஞ்சிடுச்சு. இப்படி ஏகப்பட்ட இந்த வில்லன்கள், வில்லாதி வில்லன் வேலை, அரசுக்கு எதிராக ஒரு வில்லாதி வில்லத்தனம் பார்க்கிற வேலையில அசந்து போறாங்களாம். அதை மிக மிக விரைவில் நாம மக்களுக்கு அரங்கேற்றுவோம். லஞ்ச ஒழிப்பு ஆணைய குழுவின் சார்பாக முன்னிலையான 2 நபர்களான இந்த எஸ்எஸ்பி யாருப்பா, இந்த எஸ்எஸ்பி சதீஷ் கமகட டிரைவர் ஓட்டுநர், அதாவது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பாக முந்திலி அவன் சாட்சியா மாட்டான், அவன் சார்பாக வந்துட்டாங்களே, 2 சாட்சியும் வந்துட்டு கையங்களமா மாட்டிட்டாங்களே. 2 நபர்களான அவரது ஓட்டுநர் விஜய் சிங்க மற்றும் அசிதா என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகியோரால் இந்த நிதி வைப்பு செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கும். அதாவது வேறு வாங்கின பணத்தை கொண்டு தன்னை 2 ஓட்டுநர் மூலமாகத்தான் இந்த பணத்தை டிபாசிட் செய்யப்பட்டிருக்குது. காணுமா? இதைத்தான் சிஐடி துரிதமாக புரிஞ்சு. ஆக இவனுங்கள பினாமி என்றா சொந்தங்கள் பந்தங்கள் எதுவானாலும் அவங்கட டிரைவருக்கு தெரியாம போகாது. அதை உடனடியாக சாட்சியாக மாற்றி அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க தப்பிடுவாங்க. அவனுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாப்பா, எங்க போஸ் தந்தாட்டா அங்க ஒன்று போட்டோம், இது கள்ளப்பணமா அந்த பணமா வெள்ளப்பணமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுல்ல. அது அவனுக்கு பெரிய சாட்சியா மாறுகிறான், அவனுக்கு பாக்கி ஓகே. இந்த பரிவர்த்தனைகள் நேரடியாக சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவை என்று சிஐடிகள் நம்புகின்றனர். சீனியர் எஸ்எஸ்பி சதீஷ் கமகே ஆகஸ்ட் 2025 லஞ்சம் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டார். ஆகஸ்ட் 30 தான் கைது செய்யப்படுறாங்க. காலி மற்றும் எம்பிலிபிட்டிய காவல் பிரிவுகளுக்கு பொறுப்பான எஸ்எஸ்பியா இருந்த காலத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் காவல்துறை சேவைகளை நாடிய நபர்களிடமிருந்து 14 மில்லியன் ரூபாய்க்கு மேல் லஞ்சம் பெற்று வேறொருவரின் பெயரில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகள் மூலம் பணத்தை இந்த பெருச்சாலி மோசடி செய்திருக்கின்றது. அதாவது அவனுள்ள கணக்குல டிபாசிட் பண்ணி மோசடி என்ன சொல்றாங்க. அவர் முதலில் ரிமாண்ட் செய்யப்பட்டார். ஆனால் பின்னர் கொழும்பு தலைமை நீதிமன்றால் ஜாமீன் வழங்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்பில் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால்
கைது செய்யப்பட்டு போலீஸ் கலாச்சார பிரிவின் பதில் பணிப்பாளர் சீனியர் SSP சதீஷ் கமகே செப்டம்பர் 30 கடந்த மாதம் 30ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு கடந்த வாரம் தான் பிணை வழங்கப்பட்டது. ஆனால் ஊழல் நிறுவனமாயிருக்கின்றது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் விதிகளின் அவர் காவலில் எடுக்கப்பட்ட பின்னர் அவரது விளக்கமறியலை நீட்டித்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் கொழும்பு தலைமை நீதிவான் கௌரவ அசங்கேஸ் போதரகமவும் கமகேவின் பிணை விண்ணப்பத்தை நிராகரித்து அதை அமுல்படுத்தி இருக்கின்றது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைய அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் வழக்கறிஞர் இருவரின் சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த பின்னர் நீதவான் இந்த முடிவை எடுத்தார். மிகப்பெரிய வக்கீலோட கொண்டு மோதி பார்த்தாரு இந்த பெருச்சாளி. சுமார் 14 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக SSP சதீஷ் கமகே கைது செய்யப்பட்டார். கூறப்படும் லஞ்சம், போதைப் பொருள், பாருங்க ஆட்ட வாங்கியானு, லஞ்சம், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், விற்பனையாளர்கள், மொத்த வியாபாரிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் காவல்துறையினருக்கு உதவி செய்து வந்தவர்கள் சலுகைகள் அல்லது சேவைகளை பெறுவதற்காக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த லஞ்ச பணங்கள் பரிவர்த்தனைகளை மறைக்க பல வழிகளில் நிதி மாற்றப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனால் லஞ்ச குற்றச்சாட்டுகளுக்காக கூடுதலாக பண மோசடி தடுப்பு சட்டம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இதில் என்னவென்றால் இவர் எங்க பார்த்திருக்காரு, காலி பகுதி என்றால் இந்த உள்ளரிக்கானுகளை பத்தர, அதாவது நேபாளிலிருந்து அழைத்து வரவில்லை, இழுத்து வந்த குற்றவாளிகளிடம் இருந்தெல்லாம் பணம் பெற்றிக்கான பாதி. இது என்னண்டா, இது இப்படி, அதாவது மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற இந்த காக்கிகள் 1% பணம் வாங்காம காலம் கடத்த இயலாது. இதை நாம உறுதியா சொல்லலாம். கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. இந்த ஊழலை ஒழிக்கிறென்றால் இது உடனடியாக இது 1 ஆண்டுக்குள் 2 ஆண்டுக்குள் முடிக்கிற விடயம் அல்ல. ஏனெனில் இந்த கிளடுகட்டையெல்லாம் இந்த வயசு வர பென்ஷனுக்கு அனுப்பிட்டு இனி வரும் காலங்களில் உள்ளவர்களை கட்டங்கட்டமாக ஓரளவு செய்து சிங்கப்பூர் போல மாற்ற வேண்டிய ஒரு தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்ற. ஏனெனில் இவன்களெல்லாம் உடனே திருத்தம் இருந்தால் இவன்கள மனைவி மாறே வாங்குறாள்கள். நமக்கு தெரியும். இவன்கள் இந்த மாதிரி இந்த பெருச்சாளிகள்ல மனைவி மாற வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிட்டு லஞ்சத்தை கொடுக்குறான்கள், வேலை முடிக்கிறவர்கள் இந்த பெருச்சாளிகள். இந்த பெருச்சாளிகளுக்கு நேபாள்காரன்ல இந்த வந்திக்காங்க, அவனெல்லாம் ஏகப்பட்ட பணம் கொடுக்குறாங்க, நகை வாங்கி கொடுக்கறது. அவருக்கு இந்த என்னது இந்த மாணிக்க கல் பதித்த மோதிரங்கள் 2 பவுன் 3 பவுன் பாத்துங்க. இந்த பெரிய சிங்கள அதிகாரிகளை பார்த்தோம் என்றால் முஸ்லீம் யாருமே கிடையாது, அதுல உறுதியா சொல்ல முடியும். அவங்க மோதிரம் போட மாட்டாங்கல்ல, இந்த தங்கம் போட மாட்டாங்க, வெள்ளி யாராலும் போட்டிருக்கலாம். பார்த்தோம் என்றால் GAல இருந்து அந்த மாதிரி அந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் மிக அதிகமாக தங்கம் அவளுக்கு தங்களுக்கும் நல்ல விருப்பம் போல தங்க மோதிரம் அணிந்திருப்பார்கள். சில நம்ம தமிழ் ஆளுங்களும் போட்டிருப்பாங்க 2 பவுனுக்குள்ள, இவங்க 5 பவுனும் போடுவாங்க. இவங்களை விட்டா இந்த இந்தியாவில இந்த உடம்பு முழுவதும் போட்டாலும் அணிஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஊறி போன ஒரு விடயமா தான் இந்த விடயங்களை நாங்க பார்க்கலாம். ஏனெனில் இந்த நாட்டில் லஞ்சம் தலைவிரித்தாடுகின்றது. இன்னும் ஓரளவு இப்ப ஒரு அச்சம் வந்திருக்கலாம். நாளாந்தம் இந்த திருப்பதி உண்டியல் மாதிரி ஆங்காங்கு சில இந்த நாய்க்களை அமர்த்தி பிடிப்பதால கொஞ்சம் அச்சம் பயம் வந்திருக்கலாம். நாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனாலும் இருக்குத்தானே, ஆனாலும் இருக்கு. காக்கிகளுக்குள்ளாம் மிக மோசமான ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்தாடுதுங்க. காக்கிகள்ல வாழ்க்கையில மீட்டர் வட்டின்னு சொல்லுவாங்க, இந்த மீட்டர் உழைப்புன்னு சொல்லி. ஒரு நாளைக்கு சாதாரணமா இந்த பெல்லோட தெரிவான் இல்ல, அவங்களுக்கு சாதாரணமா இரவு 10 மணி வரை ஓடி திறான்கள். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சும்மா நோமல ஒரு 10,000 கிடைக்கும். மாசம் 3 லட்சம் சம்பளம், 3 லட்சம் 4 லட்சம். இது வேற. வடகிழக்குல வேலை பார்க்கிற எல்லோரும் தான் ஊருக்கு போன இருக்க சொல்லிக்கிறோம். அரிசை கட்டிக்க போறாங்க, தேன் போத்தலை கட்டிக்க போறாங்க, நெய் போத்தல் கட்டிக்க போறாங்க, அரிசி, இப்படி ஏகப்பட்ட சாமான் எல்லாம் கட்டிக்க போறாங்க. அந்த ரூட்ல ஓடுற பஸ்ஸும் அவங்களுக்கு யாழ்வா தான். உதாரணமாக மட்டக்களப்பு டு கொழும்பு, ட்ரிங்கமலை டு கொழும்பு, யாழ்ப்பாணம் டு கொழும்பு, பவனியா டு கொழும்பு, அக்கரைப்பட்டி டு கொழும்பு, பொத்திரி டு கொழும்பு, அம்பாறு டு கொழும்பு, இந்த மாதிரி ரூட் ஓடுற பஸ் எல்லாம் இவங்களுக்கு கூட்டாளிமார். ஏன்னா இவங்க வெள்ளம்பேட்டில திருறாக்கள் இல்லையா, அவங்களுக்கு இவங்க சேவை, இவங்களுக்கு அவங்க சேவை. இதுதான் பிரச்சனை. அதனால மாத்தியா ஊருக்கு போற கமைக்கு, இந்த ஊருக்கு போற அன்னைக்கு பார்த்து ஒரு அரிசி மூட்டையும் காட்டி தயிரையும் தயிர் மறந்துட்டோம் இல்லையா, தயிர் வேற. ஏண்டா உன்ன ஊர்ல மாடு இல்லையாடா தயிர் கிடைக்கிறதுக்கு? இப்படி இந்த பெருச்சாளிகள் இந்த மாதிரி வாங்கி பழகிட்டுகள்.
இதெல்லாம் இனி தெருவாக கேமரா பூட்ட வேணும், கேமரா ஃபிட் பண்ண வேணும். நாமளும் இனி எல்லா வாகனங்களுக்கு முன்னுக்கு கேமரா வைக்கணும். இந்த மாதிரி பிரிச்சாளிகள்லாம் முன்னுக்கு அள்ளிப்போம். நேற்று நம்ம தந்தமில்ல அந்த அதிபரத்தன், அவனுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கான். பிந்திய செய்தி நாங்க முடிச்சிட்டோம் இல்ல, அதுக்கெல்லாம் பார்ட் 2 போகலாது. அவனுக்கு இப்படி இந்த போதை வஸ்து கும்பலுக்கும் இந்த காக்கிகளுக்கும் மிகப்பெரிய தொடர்பு, ஒரு சயின்ஸ் ஒரு 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 செயின் தொடர்பு இருக்குது. அதையெல்லாம் உடனடியாக அறுக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ஐஜிபியும் ரெண்டொரு டிஐஜியும் நல்லவங்க, அவங்க ஓகே. ஐஜிபி இருக்கணும், அவங்களுக்கு எவரி 1 இயர் முடிய பென்ஷன் போனா 2 ஆண்டுக்கு பிறகு பென்ஷன் போனாலும் இவர் 1 இயர் கொடுத்து அவங்க எல்லாம் எடுக்கணும். ஐஜி ஒன்று ஹெட் ஆஃப் லீடர் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா வைக்கலாம். எனவே பார்ப்போம். இந்த கரப்பாட்டையும் நாங்கள் அரங்கேற்றிருக்கின்றோம். நாளை ஒரு வெள்ளாட்டுடன் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.